பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏனுங்க என் ட்ரெஸ்ஸிங் பற்றி சரிங்களா நான் சொல்ல போகிறேன். ஏனுங்க ஏன்னா பொம்பளையும் சொல்கிறோம், 3 பிள்ளை பெற்ற விளாடுறா, துணி போடுறாவோ, சுடிதார் போட்டுக்கிட்டு 3 குழந்தைய பெற்ற மாதிரியே இருக்கிறாவோ, அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறான் பொம்பளை. சரிங்களா, ஆம்பளை வந்து ஆண்டியெல்லாம் ஏன்னா சின்ன பிள்ளைய துணி ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க சுடிதார் போட்டால் என்ன சின்ன பிள்ளைங்க 16 வயசுன்னு நினப்பு அவங்களுக்கு. ஆண்டிடா அவங்க அப்படின்னு பேசுகிறாங்க. சரிங்களா, பேசுகிற பசங்களுக்கு ஆம்பளைகளுக்காக இருக்கட்டு, பேசுகிற பொம்பளைகளுக்காக இருக்கட்டும், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சரிங்களா, ட்ரெஸ்ஸு வந்து நம்ம குழந்தைங்க எத்தனை பெற்று இருக்கிறோம், குழந்தைகளுக்கு எத்தனை வயசாகுது, நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா, உண்மை அதுதான். சரியா, அது அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. குழந்தை பெற்றவங்கன்னா தோளுக்கு மேலே குழந்தைங்க இருந்தால் சுடிதார் போடக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்கீங்களா சட்டத்தில்? இல்லை. நம்ம துணி போடுறது எதுக்கு சொல்லுங்க கேட்கலாம்? நம்ம மானத்தை காப்பாற்றுறதுக்கு, நம்ம மானத்தை உடம்பை மறைக்கிறதுக்கு. சரிங்களா, அதுக்கு தான் நம்ம துணி போடுறது. வயசு வித்தியாசம் பார்க்குறதெல்லாம் கிடையாது. சரிங்களா, இப்போது நான் குழந்தைங்க பெற்றுட்டு எனக்கு தோளுக்கு மேலே குழந்தைங்க இருக்கிறாங்க, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? சீலையே தான் கட்டணுங்களா? அப்படி எழுதி வச்சுருக்குதா? இல்லை. சீலை கட்டினா இப்போ இடுப்பு தெரியாமல் இருக்கணும் சொல்லுங்க கேட்கலாம். எதுக்கு சீலை கட்டுறது? ஒரு நம்மளுக்கு பிடிச்சி நம்மளுக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதோ அதை போடலாம். அந்த ட்ரெஸ்ஸு இதை போடக்கூடாது அதை போடக்கூடாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. சரிங்களா, ட்ரெஸ்ஸோட உரிமைங்கிறது நம்மளோடது. சரிங்களா, நம்ம போடுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா, அதெல்லாம் ஒரு குறையே கிடையாது. இந்த குறை வந்து நீங்கள் பார்க்குற கண்ணில், நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குதே தவிர எங்கள் மேலே கிடையாது. சரிங்களா, அந்த சுடிதார் போடுறதுனால நான் குழந்தைகளை பற்றி மறந்துட்டேன், என் குழந்தைகளை மறந்துட்டேன் அப்படி கிடையாது. சரிங்களா, எனக்கு தேவை, எனக்கு சேலை கட்டினாலும் நல்லா இருக்குது, ட்ரெஸ்ஸு சுடிதார் போட்டாலும் நல்லா இருக்குது. எனக்கு எந்த ட்ரெஸ் போடணும்னு டெய்லி எனக்கு தோணுதோ அந்த ட்ரெஸ்ஸை நான் என் சௌகரியத்துக்காக நான் போட்டுவாங்க. ஒருத்தர் எனக்கு பார்த்து இந்த மாதிரி எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் துணி போடல. சரிங்களா, நான் எனக்கு பிடிச்சிருக்கிற துணியை நான் ஆசைப்பட்டு எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நான் காசு போட்டு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என் காசு போட்டு நான் வாங்கி போடுறேன். சரிங்களா, உங்களுக்கு போட விருப்பம் இருந்தால் நீங்கள் போடுங்க, இல்லைன்னா வாயை மூடிட்டு இருங்க. சரிங்களா, இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். ஏன்னா தானும் படுக்க மாட்டா தள்ளியும் படுக்க மாட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் போட மாட்டாங்க, போடுறவங்களையும் ஏதோ ஒன்று புறணை பேசுவாங்க. இப்போ 4 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒருத்தி கட்டி புறணை பேசுவாங்க. அந்த 4 ஆளில் ஒரு ஆள் குறைஞ்சுன்னா அந்த 4 ஃபஸ்ட்டு எந்திரிச்சு போச்சு வருங்க, அந்த ஆளை பற்றி புறணை பேசுவாங்க. 3 பேரில் 3 பேருமே எந்திரிச்சு போக மாட்டாங்கோ. ஏன்னு கேளுங்க, 3 பேர்த்தில் பொங்கல் யார் போகிறாங்களோ அவங்கள பற்றி தான் அடுத்து 2 பேர் புறணை பேசுவாங்கன்னு தெரியாது இன்னைக்கு. அதனால் 3 பேரும் ஒன்றா எந்திரிச்சு போவாங்க. என்ன சோறு வந்தாலும் எந்திரிச்சு போக மாட்டாங்க. அதனால் ஊர் புறணி பேசுகிறத நம்ம நம்பக்கூடாது. சரிங்களா, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம். சரிங்களா, நம்ம மனசுக்கு சரின்னு தோன்றதை நம்ம பண்ணலாங்கோ. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை இது பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. யாருக்காக வாழணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்காக வாழலாம். எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குங்க, நான் போடுறேன். சரிங்களா, இனிமேல் இந்த கேள்வி யாராவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா, பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்றுமே பண்ண மாட்டேங்க, எச்சா நான் போடுவேன். இன்றைக்கி சுடிதார் போடுறேன்னு பேசுனீங்கன்னா நாளைக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டும் போட்டு வருவேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? வாய் மூடிட்டு தான் இருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு அதை செஞ்சுருக்கேன். சரிங்களா, பாய் கோ.